முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்று கட்டளையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் ஓரணியில் திரண்டுவிட்டது தமிழ்நாடு என்றும் கூறியுள்ளது. அந்த காட்சிகளைத்தான் கடந்த 20, 21 ஆகிய நாட்களில் பார்த்தோம் என குறிப்பிட்டுள்ள முரசொலி, இனம், மொழி, மானம் காக்க தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டிவிட்டார் முதலமைச்சர் என குறிப்பிட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள 68,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளில் 1 கோடிக்கும் அதிகமான குடும்பத்தினர் திமுகவில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளார்கள் என்றும், அதன் தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி அனைவரையும் உறுதிமொழி எடுக்க வைத்தார் தலைவர் என்றும் கூறியுள்ள முரசொலி, இந்த உறுதிமொழியை நாட்டுக்கு உணர்த்தவே பொதுக்கூட்டங்கள் அறிவித்தார் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. நடைபெற்ற பொதுக்கூட்டங்கள் அனைத்துமே மண்டல மாநாடுகளைப் போல நடந்துள்ளது. மனித கடலில்தான் கழக முன்னோடிகள் பேசியிருக்கிறார்கள். இளைஞர்களும் பெண்களும் குவிந்த பொதுக்கூட்டமாக இவை அமைந்துள்ளன. இந்த கூட்டத்துக்கு கொள்கை உரம் ஏற்றப்பட்டுள்ளது. அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாணியும் பணியும் ஆகும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் எம்பிக்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன். வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIR என்ற சாருக்கு எதிராக நிற்பேன். நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் என திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் உறுதியேற்றுள்ளார்கள் என்று கூறியுள்ள முரசொலி, ஆளும் கட்சியாக ஆன பிறகும் போராட வேண்டிய நிலைமைக்குத்தான் நம்மை வைத்துள்ளது பாஜக அரசு என்று சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவில் அனைத்து துறையிலும் முன்னேறிய மாநிலமாக ஒன்றிய பாஜக அரசின் புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னால் வழங்கிய 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகளை 4½ ஆண்டு காலத்தில் செயல்படுத்தி காட்டி இருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 11.19 விழுக்காடு என்ற அளவுக்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் செய்து காட்ட முடியாத அளவுக்கு உயர்த்தி காட்டியிருக்கிறார். மாதந்தோறும் கலைஞர் உரிமை தொகையாக 1000 ரூபாயை 1,16,00,000 மகளிர் பெறுகிறார்கள். விடுபட்டவர்களில் தகுதி வாய்ந்தவர்களுக்கும் வழங்க இருக்கிறார்கள். போக்குவரத்து துறை நட்டத்தில் இயங்கும் சூழலில் மகளிருக்கு கட்டணமில்லா வசதி சாத்தியமில்லை என்று சொல்லப்பட்ட போதும் அதனை மீறி விடியல் பயணத்தை அறிவித்தவர் முதலமைச்சர் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. பசியோடு பள்ளிக்கு வரும் 21 லட்சம் குழந்தைகள் வயிறார உணவு சாப்பிட்டு படிக்கிறார்கள். புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் ஆகிய திட்டங்கள் இளைய சமுதாயத்தை அறிவிலும் ஆற்றலிலும் கல்வியிலும் தனித்திறமையிலும் முன்னேறிய சமுதாயமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரை 44 லட்சம் மாணவ மாணவியருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி தரப்பட்டுள்ளது. கடந்த 4½ ஆண்டு காலத்தில் 10 லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. உலகத்தை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு காட்சியளிக்கிறது. இதனை எதிர்க்கட்சிகள் பழிக்கிறார்கள் என்றால் பரவாயில்லை, அதுதான் அவர்களது தொழில். பழித்தால்தான் அவர்களால் பிழைக்க முடியும். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல்களையே தொடர்ந்து செய்து வருகிறது. ஒன்றிய அரசின் மக்கள் விரோத, தமிழ்நாடு விரோத செயல்பாடுகள் அனைத்தையும் துணிச்சலாக நேருக்கு நேர் எதிர்க்கும் முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என தெரிவித்துள்ள முரசொலி தலையங்கம், 2000 கோடி ரூபாய் பணம் வேண்டும் என்றால் மும்மொழி திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்றபோது 10,000 கோடி கொடுத்தாலும் ஏற்க முடியாது என்று சொன்னவர்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என நினைவு கூர்ந்துள்ளது. ஒன்றிய அரசின் அடக்குமுறை சட்டங்கள் அனைத்துக்கும் எதிராக ஒரு மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றால் அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில்தான். அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, பாஜகவின் கொள்கையும் திராவிட இயக்கத்தின் கொள்கையும் நேருக்கு நேர் எதிரானது. இப்போது நடக்கும் யுத்தம் என்பது 2 தத்துவங்களுக்கு எதிரான யுத்தம் என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி, அதனால்தான் தமிழ்நாட்டை பாஜக திட்டமிட்டு பழிவாங்கி வருகிறது என்று கூறியுள்ளது.
பாஜகவின் இந்த பாசிச எண்ணங்களை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழியும் பொதுக்கூட்டங்களும் சிறப்பான பங்களிப்பை செலுத்திவிட்டன. 2019ஆம் ஆண்டு முதல் எதிர்கொண்ட தேர்தல் அனைத்திலும் வெற்றி பெற்று வரும் தலைவர் மு.க.ஸ்டாலின் சாதாரண வெற்றி அல்ல, மகத்தான வெற்றியை பெற்று வருகிறார் என்றும், எதிரிகளை கலங்கடிக்கும் வெற்றியை பெற்று வருகிறார். 2026ஆம் ஆண்டு நடைபெறப்போகும் தேர்தலிலும் அத்தகைய வெற்றியைத்தான் பெறப்போகிறார் முதலமைச்சர் என்பதை ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு பொதுக்கூட்டங்கள் உணர்த்துகின்றன என்றும், தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளது.